இன்றைக்கி நம்ம காரடையா நோன்புக்கு பண்ணுற உப்பு அடை வெள்ளை அடை ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/4 கப் அளவுக்கு சிகப்பு காராமணி இல்லை வெள்ளை காராமணி இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு 5 நிமிஷம் வறுத்தீங்கன்னா நல்லா வாசனை வரும். அப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் கழித்து குக்கரில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். குழையாமல் கரெக்டான பதத்தில் வெந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் போடுற பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த உப்படைக்கு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 சிகப்பு மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த உப்படைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதோடையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச காராமணி எல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 கப்பு அரிசி மாவு நம்ம வறுத்து வச்சதை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் சேர்ந்து இந்த மாவு சுருண்டு வரணும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அடை வேக வைக்கும்போது கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி கூட போயிடுச்சுன்னா உங்களுக்கு குழன்னு ஆகிடும், அடை தட்டுறதுக்கு வராது. அதனால் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு உருண்டை எடுத்து நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவு ஃபுல்லத்தையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்து கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, இட்லி தட்டில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா கரெக்டாக வெந்து கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட கார அடை ஸ்வீட் அடை ரெண்டுமே ரெடி. ஸ்வீட் அடையோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கார அடையோட நம்ம வெண்ணெய் வச்சு தான் இந்த நோன்புக்கு பண்ணுறது பழக்கம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.